வணக்கம் தமிழகம். உங்களில் ஒருவனாகிய நான் உங்களுக்காக ஒரு குறும்படத்தை வழங்க உள்ளேன். இந்த படத்தில் வரும் கதாபாத்திரமும் சம்பவங்களும் எவரையும் புண்படுத்துவது அல்ல. ஆனால் இது ஒரு கற்பனை கதையும் அல்ல. அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கும் சில சம்பவங்களை மையமாக கொண்டு தழுவி எடுக்கப்பட்டது. உங்களின் பேராதரவை என்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும். டாக்டர் எமர்ஜென்சி டாக்டர். என்னம்மா, என்னாச்சு? என்னன்னு தெரியல டாக்டர். கார்த்தாலேன்னு என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு. என்னன்னு செக் பண்ணி சொல்லுங்களேன். பதற்றப்படாதீங்க, நான் என்னன்னு செக் பண்ணி சொல்கிறேன். சீரியஸான கண்டிஷன் தான். சரியான நேரத்தை கூட்டு வந்திருக்கீங்க. நர்ஸ், இமிடியேட்டாக ஒரு ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர். இருங்க, நான் மனோக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோ மனோ, நான் தான் அம்மா பேசுகிறேன். ஹாய் மாம், ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் டாட்? இங்கே எதுவுமே சரியில்லைப்பா. வாட்? என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம்ப்பா. வென்? எப்போ? இன்னைக்கு காலையில் தான் அட்மிட் பண்ணிட்டு. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காரு. சீக்கிரம் வாப்பா. இஸ் இட்? ஆமாப்பா, நீ நெக்ஸ்ட் உன் பேரே முனங்கின்னு இருக்கார். நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே நீ வந்து வா சீக்கிரம். ரிலேஷன்ஸா தேர்? ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்களா பக்கத்தில்? ஆமாப்பா, இருக்காங்க. ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். நான் ஜஸ்ட் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. தென் ஐ வில் கிவ் அ கால் பேக் டு யூ. நீ நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே கிளம்பி வாப்பா. இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட், ஐ மீன் டு ஒன் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஸோ நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் நைட்டு. மனோ, மனோ, ஐ வில் கால் யூ பேக் மா. மனோ. என்ன இடம் இது? நான் எங்க இருக்கேன்? பிரியா, மனோ, யாரா இருக்கீங்களா? பேசுகிறேன். இங்கு வேறு எவரும் இல்லை. நீ உன் வாழ்க்கையின் இறுதிக்கட்ட நாள்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். இதிலே கணக்கிட்டு பார்த்தால் உன் வாழ்வில் கிடைக்கப் போவது நரகம் என்றுதான் அறிய வேண்டியிருக்கிறது. உனக்கு வாழ்க்கையில் நரகம்தான் மிஞ்சும். நரகமா? எனக்கா? நான் என்ன தவறு செய்தேன்? நீ அன்றாட வாழ்க்கையில் இயல்பான முறையில் நடப்பதே சில தவற்றுகளுக்கு காரணமாகிவிட்டது. நிறைய தவறுகள் வாழ்க்கையில் மனிதன் செய்கின்றான். அவன் அப்பப்போது அதை நினைவு பெறுவதில்லை. ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அதை நீ கணக்கிட்டு பார்த்தால் உனக்கு தெரியும். இல்லையே, நான் என்னோட பிரியாவை நல்லா வச்சிருக்கேன். நான் என் பையனை நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் ஒரு நல்ல கணவனாக இது வரைக்கும் நடந்திருக்கேன். நான் என் மேல என்ன தப்பு இருக்கு? கணவனாக மட்டும் நடந்து கொண்டதில் தவறில்லை என்று நினைக்கிறாய். உன் தாய் தந்தையர்களுக்கு உன்னை அறியாமலேயே சில தவறுகளை நீ இழைத்திருக்கிறாய். அதன் பலன் நரகம்தான். தவறா? எங்க அப்பா அம்மாக்கா? நான் இதுவரைக்கும் எதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதே கிடையாது.
மனதறிய செய்யவில்லை என்றெல்லாம் நீ குறை சொல்லி தப்பிக்க முடியாது. வாழ்க்கையில் நிறைய தவறுகள் மனிதன் அறியாமலேயே செய்து கொண்டிருக்கின்றான். அதை நீ இன்றும் செய்கின்றாய். அதற்கு சில உதாரணங்கள் இருக்கின்றன. பட்டியலிட்டு கூறுகிறேன், நன்றாக கேள். சில ஆண்டுகளுக்கு முன்பு நீ உன் தந்தையிடம் நடந்த முரண்பாடுகளை நன்றாக கவனி. முத்து முத்து ஏன்பா முத்து, ஏப்பா எத்தனை தடவை கூப்பிட்றதப்பா? நம்ம கண்ணாடியும் வேலை செய்யலை, இந்த லேப்டாப்லேயும் கருப்பழுத்தாக இருக்குது. கொஞ்சம் வந்து பாருப்பா. என்னப்பா அது எப்போ பார்த்தாலும் இதே அது தெரில இது தெரில, இன்னைக்கு எப்போ பாரு ஆஃபீஸ்லேருந்து வந்தால் போகிறோம் உடனே வந்துடுறது. அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு. சும்மா தான் இருக்கேன், பேசாமல் போய் உட்காரேன். ஏன் இப்போ இல்லைன்னா பேசாமல் போய் படு, கொஞ்சம் உட்காரேன், நான் வந்து சொல்லித்தரேன் அதுக்கப்புறமேலே. சந்தோஷம்ப்பா. உன் தந்தையிடம் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்பதை இப்பொழுது கவனித்தாயா? நான் என்ன தப்பா பண்ணேன்? நான் நெச்சிட்டே இருந்தார். டெய்லி வந்து அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு கேட்டே இருந்தாரு. என்னோட பொறுமை இழந்துருச்சு. கோவப்படுறது சகஜதானே, எல்லா மனுஷங்களும் கோவப்படுவாங்கல்ல. கோவப்படலாம். யார் யாரிடத்தில் கோவப்பட வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. தாய் தந்தையிடம் கோவப்படக்கூடாது. நன்றாக யோசித்துப்பார். இதே போல் உன் தந்தை நீ சிறுவனாக இருக்கும் பொழுது உன்னிடத்தில் எப்படி அனுசரித்து சென்றிருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன், கேள். அப்பா அப்பா, எனக்கு இந்த மேத்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா. நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேங்கண்ணா. இல்லப்பா, எனக்கு இப்போ சொல்லி கொடுங்க. எங்க மேடம் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா. நான் ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பேன்ப்பா, வந்து சொல்லித்தரேன்ப்பா. நான் உனக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பேன், வந்து சொல்லித்தரேன். இல்லப்பா, நான் இப்பவே ஹோம்வொர்க் செய்யணும்ப்பா. கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா. சரி வாப்பா, இப்படி உட்கார். என்ன சொல்லித்தரணும்ப்பா? 2 + 2 எத்தனைப்பா? 4ப்பா. எப்படிப்பா அதை ப்ரெஸ் பண்ண கால்குலேட்டர்ல? முதல்ல 2 ப்ளஸ் பண்ணு, அப்புறம் ப்ளஸ்ஸை போடு, அப்புறம் மறுபடியும் 2 ப்ளஸ் பண்ணு, = போடு. 4 வருதா? நீயே போடுப்பா, நீயே போட்டு பாரு. சரிப்பா. 2 + 2. ஏன்பா = ப்ரெஸ் பண்ணப்பா, அப்போதான்ப்பா 4 வரும். = 4 வந்துருச்சா பாருப்பா. 4 வந்துருச்சா பாருப்பா. வந்துருச்சுப்பா. ஓகேவா? சரிப்பா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஈவினிங் வந்து பேசலாம்ப்பா. ஓகே? சரிப்பா, பை. முத்து, உன் தந்தை உன்னிடத்தில் எப்படி அன்பாக நடந்தார் என்பதை பார்த்தாயா?
நீ உன் தந்தையிடத்தில் எவ்வளவு முரண்பாடாக நடந்து கொண்டாய் என்பதையும் நன்கு யோசித்துப் பார். பார்த்தேன். இதுக்கு போய் நரகமா? எல்லாரும் செய்யறதான் நானும் செய்யறேன், இதுக்கு நரகமா? இன்னும் சில சம்பவங்கள் இருக்கின்றன. அடுத்த உதாரணத்தையும் சொல்கிறேன், நன்றாக யோசித்து